வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த போஸ்ட் செலெக்ஷனில் அதிகமாக கேட்குற கேள்வி ரெவென்யூ எடுக்கலாமா, ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாமா, ரூரல் டெவலப்மெண்ட் எடுக்கலாமா? இந்த 9(3) ஸ்கேல், அதாவது 9(3) ஸ்கேல்னால் இப்போ ஹை பே, சீனியர் இன்ஸ்பெக்டர், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, லோக்கல் ஃபண்ட் ஆடிட், இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கலாமா அப்படின்ற ஹிந்து ரிலீஜியஸ் ஆடிட் எது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த டாப்பர்ஸ் நிறையா கேட்டிருந்தாங்க. அடுத்த மிடில் உள்ள ஆட்கள், எண்டில் உள்ள ஆட்கள் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்குமா, ரெவன்யூ கிடைக்குமா, அந்த எது எடுக்கலாம், அது மூணில் எது எடுக்கலாம், இது ஜென்ரலாக எது எடுக்கலாம் அப்படின்ற போஸ்ட் எலெக்ஷன் பற்றிய வீடியோ இது. முதல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது அந்த ஹை ஸ்கேல் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஃபஸ்ட் எடுங்க. அடுத்தது சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் ஃப்ரீயாக இருக்கணும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும்னா ஹிந்து ரிலீஜியஸ் ஆடிட். அந்த ஹை சேலரி உள்ளது கிட்டத்தட்ட 25,000 to 30,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்த பே கமிஷன்ஸ் வந்துச்சுன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் இதோடைய ஸ்கேல் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வேலை கிடைச்சதுன்னா அதில் ஏதோ ஒரு வேலையை செலக்ட் பண்ணிவிடுங்க. வேலை, ப்ரொமோஷன்ஸ், அது இது பொதுவாக ஜென்ரலாக போஸ்ட் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னே ப்ரொமோஷன்ஸ் பார்ப்பாங்க, பவர், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒர்க் நேச்சர், இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்ப்போம். ப்ரொமோஷன்ன்றதை எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ரொமோஷன் லாக் ஆகி தான் கிடக்கு. ஏற்கனவே உள்ளதை விட இப்போ அதிகமாக லாக் ஆகி தான் இருக்கும். சரி, அது முதல் ப்ரிஃபரன்ஸில் அந்த ஹை ஸ்கேல் உள்ள சேல்ரி அதிகமாக உள்ளதை எடுத்துடுறோம். அடுத்த ரவுண்ட் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த இதெல்லாம் என்னுடைய ஐடியா. இதில் நீங்கள் இன்னும் சில பேர் சொன்னது உங்கள் வேலைக்கு எது செட் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். அடுத்தது ரெவென்யூ, ரெஜிஸ்ட்ரேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், இது மூணில் எதை எடுக்கலாம் அப்படின்னா என்னுடைய சாய்ஸ் முதல்ல ரெவென்யூலேயும் ரூரல்லையும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா தாசில்தாரோ பிடிஓவோ டைரெக்டாக குரூப் 2, குரூப் 1 எந்த எக்ஸாம்லேயும் வராது. ஆனால் சப் ரிஜிஸ்ட்ரார் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் வரும். அதாவது இன்டர்வியூ போஸ்ட்னால் இப்போ எல்லாம் மாறி இருக்குது. அடுத்தது அப்போ டைரெக்டாக வரல அப்படின்றதால என்ன ஆகும், அங்கே ப்ரொமோஷன்ஸ், அதாவது இது மூணை கம்பேர் பண்ணும்பொழுது பவர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே ப்ரொமோஷன்ஸ் நல்லா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா டைரக்ட் சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் இப்போ எனக்கு தெரிஞ்ச எங்கள் பேட்சிலேருந்து 2012 கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் பக்கமாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 52, 70, 50, 28 சம்திங், அந்த மாதிரி 12 இந்த மாதிரிலாம் கூட்டினோம்னா ஒரு 150 to 200 பேர் டைரக்ட் எஸ்ஆர்ஸே வருவாங்க. மொத்த போஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 585. அந்த ஆஃபீஸில் உள்ள போஸ்ட் அது இதெல்லாம் சேர்த்தோம்னா 600. அதில் வேக்கன்சி நிறையா இருக்குது, எல்லாம் ப்ரொமோட்டிவ் போடுவாங்க டைரக்ட் வந்ததால். இப்போ அசிஸ்டன்ட் இருக்கிறாருன்னா சப் ரிஜிஸ்ட்ரார் வேக்கன்ட் வந்தால் தான் போகலாம். அதில் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் நிறையா. எஸ்ஆர் பாஸ் ஆகலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளே பார்ப்போம்னா 2K கிட்ஸாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எடுக்கிற ஆட்கள் அவங்க எல்லாம். அது ஒரு லாக் ஆகிறதுக்கு முக்கிய காரணம். ஆனால் தாசில்தாரோ பிடிஓவோ டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் இல்லை அப்படின்றதால அது வந்துட்டுருக்கும். இன்னொன்று ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆக்சுவலாக ரெவென்யூ ஏன் அந்த காலத்தில் பேரண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருந்ததால் ரெவென்யூன்னு வச்சுருக்கலாம். உண்மையான ரெவென்யூ எங்கன்னு பார்த்தா கமர்ஷியல் டேக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், ரெவென்யூவில் உள்ள மதுவிலக்கு ஆயத்தீர்வை. அந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை இல்லைன்னா ரெவென்யூவே கிடையாது. ஆனால் அது ஒரு முக்கியமான தாய்த்துறை மாதிரி, எல்லா துறைக்கும் தாய்த்துறை மாதிரி. அதோட விங் பெருசு. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், நிறைய விஷயங்களை அதிகமாக டீல் பண்ணுறது என்னென்னா ரெவென்யூவும். அடுத்தது ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட். நம்ம இந்தியா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்னால அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ஸ்கீம்ஸை நோக்கி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த துறை வளர்ந்துக்கிட்டே போகும். புதுசாக இப்போ ஒரு அம்மா திட்டம், தாய் திட்டம், இல்லை இப்போ ரீசெண்டாக வந்த நிறைய ஸ்கீம்ஸ், ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் உருவாக்கும்போது சில போஸ்ட் க்ரியேட் ஆகும். ஆனால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே ஒரு 50 டிஸ்ட்ரிக்ட் இருந்ததுன்னா இப்போ ஒரு 52 டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் இதாகுது. இன்னொன்று ரெவென்யூவில் மேஜிஸ்ட்ரேட் பவர்ஸ், தாசில்தார் ஆகும்போது மேஜிஸ்ட்ரேட் பவர் இருக்குது, ஆர்டிஓ ஆகும்பொழுது. இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட், சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு 15-20 வருஷம் வேலை பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2012 பேட்சில் வந்தவங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். அவங்க இதில் இருக்காங்க, டெப்டி கலெக்டர் பேனலில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். மினிமம் தாசில்தாராக ரொம்ப நாள் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்பொழுது சேலஞ்சிங்காக இருக்கும். நிறைய சர்வீஸ் பண்ணலாம். ரெவென்யூவில் நிறைய விங் இருக்குது. அப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் ஒர்க் இருக்குது. எலெக்ஷன் டைமில் இல்லை, ஜென்ரலாகவே சனி ஞாயிறு நிறைய விஷயங்கள் அந்த ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வரும்போது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பட் அதுக்கான
இது வந்து ஈக்குவலாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் நியூட்டன்ஸ் தேடல மாதிரி ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. எதிர்காலத்தில் அந்த ப்ரொமோஷன்ஸ், டெப்டி கலெக்டர், ஐஏஎஸ், சின்ன வயசில் ஒரு 21 வயசில் உள்ள நுழையணும் அப்படின்னா ஐஏஎஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறைந்தபட்சம் டெப்டி கலெக்டர் நிறைய பேர் ஆகலாம், சில டிஸ்ட்ரிக்டை பொறுத்து கலெக்டர் ஆகலாம். அந்த வாய்ப்புகள் உள்ள துறை அப்படின்னும்போது நீங்கள் இந்த 3 எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃபஸ்ட் எடுக்கலாம். அடுத்தது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள், நிறைய ஸ்கீம்ஸ், கிராமம் ரிலேட்டடான திட்டங்கள், வருவாய்த்துறையை விட இன்னும் சொல்ல போனால் வருவாய்த்துறையை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி கேம்ப் முகாம் நடத்துறது, பட்டா மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. டைரெக்டாக மக்களுக்கு வீடு கொடுக்கறது, நிறைய திட்டங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூரல் டெவலப்மெண்ட் திட்டத்தோட தொடர்புடையது. அப்போ அந்த கிராம மேம்பாடுன்றது நம்ம ஆர்டிகல் இதில் பஞ்சாயத்து 40 அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளது, அரசியலமைப்பில் உள்ளது. கிராம முன்னேற்றம் ரொம்ப முக்கியமான துறை. அப்போ நிறைய திட்டங்கள் புதுசாக வரும்போது அதுவும் வந்து விரிவாக்கம் அடையும். ஒரு மைனஸ் என்னென்னா நகரமயமாதல் அதிகமாகும்போது அந்த வேலைவாய்ப்பு குறையுமா அப்படின்ற கேள்வியும் கொஞ்சம் இருக்குது. இது விரிவாக்கம் அடைகிறது. ஆனால் ஸ்கீம்ஸ் அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது புதுசாக போஸ்ட் ஜென்ரேட் ஆகும். கிட்டத்தட்ட ரெவன்யூவுக்கு அடுத்த சாய்ஸாக இதில் நிறைய விஷயங்கள் அதில் உள்ளபடி டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, நிறைய ப்ரொமோஷன், டைரெக்டாக பிடிஓ கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள் இதில் ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. ரெவன்யூவில் இல்லாதது ரூரலில் ரெவன்யூக்கும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு இன்டர்லிங்க்டு மாதிரி. கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க கலெக்டரேட்டில் இருப்பாங்க. அவங்க அந்த ஏடி நிறைய விஷயங்கள் கலெக்டரேட் மீட்டிங்கில் அவங்க ஒரு முக்கிய பங்கு, பிடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்காலத்தில் முக்கிய பங்கு வைப்பாங்க. கன்ஃபர்ட் ஐஏஎஸ் சின்ன வயசுலேயே போயிட்டு குரூப் 1 சர்வீஸ் இல்லை அந்த அசிஸ்டண்ட் எடுத்து சீக்கிரம் குரூப் 1 சர்வீஸ் ரேங்க் போனாங்க அப்படின்னா கன்ஃபர்ட் ஐஏஎஸ்க்கு ரெவன்யூக்கு அடுத்தது அதிக துறை எதுலேருந்து போகிறாங்கன்னு பார்த்தா இதில் போவாங்க. அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் தனியாகவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அது எதிர்பார்க்குற மாதிரிலாம் இப்போ கிடையாது. நிறையா மைனஸ் இருக்குது, கிரிமினல் லா அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம சப் ரிஜிஸ்ட்ரார் லீவ் போட்டால் அந்த இடத்துல நமக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சதுன்னா ஒர்க் பண்ணலாம், சப் ரிஜிஸ்ட்ராராக ஆக்ட் பண்ணலாம். அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ்ஸுன்னு நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். அதில் என்ன மைனஸும் இருக்குது. நிறைய விஷயங்கள் தப்பு தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாமல் பண்ணாலும் சரி, கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய முரண்பாடுகள் இருக்குது, நிறைய ஆக்ட் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல இப்படி சொல்லும், ஒரு இடத்துல இப்படி சொல்லும். எது பண்ணாலும் நமக்கு எதிராக தான் சொல்லும் நமக்கு மேலே இருக்கவங்க. அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கிறதால மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணலாம். இல்லை நான் அதை தான் எடுப்பேன்னா அதுலேயும் வந்து ஒர்க் பண்ணலாம். நிறைய டெய்லி மக்கள், இது 3 துறையுமே வந்து மக்களோட டைரெக்டாக கான்டாக்ட் உள்ளது. நிறைய சர்வீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது 3மே பெட்டராக தான் இருக்கும். அதர் டிபார்ட்மெண்ட்டை தவிர அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் போட முயற்சி செய்கிறேன். வேறு என்ன டிபார்ட்மெண்ட் முக்கியமாக எதிர்பார்க்குறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஆப்ஷன் ட்ரெஷரி அந்த மாதிரி எடுத்து வச்சிங்க. செக்ரட்டரி அசிஸ்டண்ட் கிடைச்சாலும் எடுக்கலாம். இன்னும் வேறு டிபார்ட்மெண்ட் என்ன வேணும்னு சொல்லுங்கள், போடுவோம். வாழ்த்துக்கள். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.